வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. நம்ம நவகிரக டூர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இது செகண்ட் பார்ட்டுங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில், புதன், கேது, திருக்கடையூர் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ திருநள்ளாறுங்க. இப்போ நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போனால் அங்கே அலோட் கிடையாது ஃபோனு. அதனால் நம்ம அந்த கோவில் முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோவில். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே சரஸ்வதி கோவில் இதுதாங்க. கூத்தனூர் சரஸ்வதி கோவில். கல்வி செல்வம் அருள கன்னியாக அமர்ந்த தேவி தாங்க இந்த கூத்தனூர் சரஸ்வதி கோவில். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக வெற்றியிருக்காங்க. தன்னை தரிசித்து வெளிப்படும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை அள்ளி வழங்கி அருள் புரிகிறாங்க. சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோவில் கொண்டதன் பின்னணியில் ஒரு வரலாறே இருக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ளது. ஊர் பூந்தோட்டம். இந்த ஊரில் கலைகளுக்கு அதிபதியாய் விளங்குகின்ற சரஸ்வதி அம்மன் திருத்தலம் இந்த ஊரில் தான் இருக்குது. புராண காலத்தில் அம்பாள்புரி என்றும் பூந்தோட்டம் என்றும் அழைக்கப்பட்ட இந்த ஊர் பிற்காலத்தில் இந்த ஊரை 2ஆம் ராஜராஜ சோழன் தன் அவைப்புலவர் ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதுனால கூத்தனூர் என்று பெயர் பெற்று விளங்குகிறதுங்க. அடுத்து வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கோவிலுங்க. இந்த இடத்துக்கு வரணுன்னாவே ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தாங்க வர முடியும்னு சொல்கிறாங்க. திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவிலுங்க. காசியை விட வீசம் அதிகம் என்று காசியை காட்டிலும் சிறப்பான சிவத்தலமாக புகழ்ந்து கூறப்பட்ட திருத்தலம் இதுதாங்க. 2000 வருஷத்து பழமையான கோவிலுங்க இது. இங்கே தண்ணியில் கால் நினைக்கலான்னு பார்த்தா தண்ணி இப்போது இல்லை, அதனால் அப்படியே திரும்பி வந்துட்டோம். இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா திருமால் சிவனை வழிபட்டு லட்சுமி தம்மிடம் வாஞ்சையுடன் இருக்குமாறு வரம் பெற்றார் என்பது தொன்னம்பிக்கை. யமன் வழிபட்ட தலமுங்க இது. இத்தலத்தில் இறப்பவருக்கு யமவாதனை இல்லை என்பவையும் தொன்னம்பிக்கைகளாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம யம தர்மரை தான் வழிபட போகிறோம். யம தர்மரும் பக்கத்துலேயே சித்திரகுப்தரையும் சேர்ந்து இருக்காங்க இந்த இடத்துல. அவங்கள தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க முடியல, அதனால் இவங்களை கும்பிட்டுட்டு அப்படியே விளக்கு போட்டுட்டு இப்போ சிவனை பார்க்க போகலாம். யமதர்மர் கோவில் கும்பிடும்போது விபூதி கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கேயே வச்சுக்கலாம். நத்தியில் வச்சுட்டு மீதி இருந்ததுன்னா அங்கேயே சைடில் வச்சுருங்க. அது திருமகள், யமன், பிரம்மன், இந்திரன், பராசரர், அத்திரி முதலியோர் வழிபட்ட ஸ்தலம் இந்த கோவிலுங்க. இந்த கோவிலோட வளாகம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரில் இருக்குங்க. கோபுரங்கள் 2 இருக்குங்க. நுழைவாயில் கோபுரங்களை கொண்டுள்ளது. 2 நுழைவாயில் கோபுரங்களை கொண்டுள்ளது. மிகவும் உயரமான கிழக்கு கோபுரம் 11 மாடிகள் மற்றும் 108 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் ஏராளமான சன்னதிகள் இருக்குங்க. இது பார்க்கறதுக்கே எவ்வளவோ நேரம் ஆகும், அந்த அளவுக்கு இருக்குது இங்கே. இதில் வாஞ்சிநாத சுவாமி, யமன் மற்றும் மங்கள நாயகி அம்மன் ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்களுங்க இந்த கோவில்லையே. இந்த கோவிலில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும் இருக்குங்க இந்த கோவில் நடை திறந்திருக்கும். 6 தினசரி சடங்குகளும் அதன் நாட்காட்டியில் 12 ஆண்டு விழாக்களும் உள்ளனங்க. தமிழ் மாதமான மாசியில் பிப்ரவரி மார்ச் கொண்டாடப்படும் மாசி மகம் திருவிழா மிகவும் முக்கியமானதுங்க இந்த கோவில். ஸ்ரீவாஞ்சியம் வந்தீங்கன்னாவே 7 ஜென்ம பாவம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே மனசில் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தவிப்பு குழப்பம்னு இருந்தீங்கன்னா இங்கே கால் வச்சிங்கனாவே உடனே தெளிவு அமைதியெல்லாம் வந்துடுங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு கோவில்னு சொல்லலாங்க. காசிக்கு நிகரான கோவிலில் ஒன்றுனா ஸ்ரீவாஞ்சியமும் ஒன்று. வியாசர் அருளிய ஸ்காந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் இந்த தலத்தின் பெருமையை சொல்லப்பட்டிருக்குங்க. கோவிலின் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். அதை வச்சே நம்ம இங்கே சிவனாரின் திருநாமம் வாஞ்சிநாதர், ஸ்ரீ வாஞ்சிநாதர். அம்பாளின் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மங்களாம்பிகை. இந்த தலத்தில் தேவர்கள், முனிவர்கள் கடும் தவமிருந்து சிவபூஜை செய்திருக்காங்க. தெய்வங்களே இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு முக்கியமான ஸ்தலம்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவு ஏன் யமதர்மருக்கே சிவனார் அருளிய பேர் பெற்ற திருத்தலம் இதுதாங்க. ஆகவே இத்தலத்தில் அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன தொண்டு செய்து வருகிறாரு. இதனால் யமதர்மருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளதுங்க. இவரை வணங்கிய பிறகுதான் நம்ம மூலவரியை வழிபட்டோம். அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம யமதர்மரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம்.
முதல்வர் பெருமக்கள் அருணகிரிநாதர், வள்ளலார் பெருமான் ஆகியோரால் பாடல்கள் பெற்ற திருத்தலங்க இது. இந்த தலத்துக்கு வந்து தரிசிக்கும் பாக்கியம் இருந்தால் மட்டுமே இங்கே வந்து நீங்கள் தரிசிக்க முடியும் என்பது ஐதீகம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தாங்க வந்திருக்கோம். இத்தலத்தில் பிறந்தால், இந்த ஊரில் பிறந்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க. அப்படி பிரசித்தி பெற்ற திருக்கோவில் தாங்க வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. இங்கே தான் தேர் திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்றது. தலத்தில் தேர் திருவிழா, திருக்கோவில், திருக்குளம் ஆகியன மிக பெருமை வாய்ந்ததுங்க. இந்த திருவாரூர் தேர் சொல்லுவாங்க, திருவாரூர் தேர் அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது ஒரு சிவன் கோவிலுங்க. சிவன் லிங்க வடிவுள்ள தியாகராஜ சுவாமி என்றும் புத்திரடங்காண்டார் என்றும் அழைக்கப்படுறாங்க. அவரது துணைவி பார்வதி தேவி நீலோத்பலாம்பிகை என்றும் வணங்கப்படுறாங்க. அவள் கமலாம்பிகா தேவியாகவும் வணங்கப்படுறாங்க. அவளது தனி சன்னதி மற்றும் சக்தி மற்றும் தந்திரத்திற்கான ஒரு முக்கிய மையமாகும். மேலும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகும். இது கோபுரங்கள் எனப்படும் 9 நுழைவு கோபுரங்களை கொண்டுள்ளதுங்க. 4 மாடிகள் மற்றும் 90 அடி உயரம் கொண்ட கிழக்கு கோபுரம் மிகவும் உயரமானதுங்க. தியாகராஜ சுவாமி, நீலோத்பலாம்பிகை மற்றும் கமலாம்பிகை ஆகியோரின் சன்னதிகள் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலில் ஏராளமான சன்னதிகள் உள்ளன. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஊர்வலத்தேர் இந்த கோவிலில் தாங்க உள்ளது. மற்றும் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் தேர் திருவிழா கொண்டாடப்படுறாங்க. திருப்பார்கடலில் திருமால் இத்தல இறைவர் தியாகராஜரை தமது மார்பில் வைத்து பூசித்தாருங்க. திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இறைவர் நடமாடினார். பின் இம்மூர்த்தியை இந்திரன் வரமாக பெற்று பூசித்தார். அதன் பின் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரனால் வழங்கப்பெற்றது. இத்துடன் வழங்கப்பட்ட மேலும் 6 தியாகராச மூர்த்தங்கள் நிறுவப்பட்ட தலங்களுடனே இவை சப்த விடங்க தலங்கள் எனப்படும். இத்தலத்தில் சாயரட்சை வழிபாட்டின் போது தேவேந்திரனே வந்து பெருமானை பூசிப்பதாக ஐதீகங்க. இங்கு கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி என்பது இங்கு வழங்கப்படும் பழமொழிங்க. என்றும் போற்றப்படும் மிகப்பெரிய சிவாலயமும் கமலாலயம் என்றும் தீர்த்தமும் உடைய ஸ்தலம் இது. இத்தலம் மொத்தம் 4 தீர்த்தங்களை கொண்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா கமலாலயம் 5 வேலி பரப்புடையது. தேவ தீர்த்தம் எனப்படுகிறது. சங்கு தீர்த்தம் இது 1000 மண்டபத்தின் அருகில் உள்ளது. அமுத தீர்த்தம் என்றும் பெயர். கயா தீர்த்தம் இது ஊருக்கு அப்பால் கேக்கரை என்று வழங்கும் இடத்தில் உள்ளதுங்க. வாணி தீர்த்தம் அது சரஸ்வதி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. மேற்கு பெரிய பிரகாரத்தில் சித்திர சபை மண்டபத்திற்கு எதிரில் உள்ளதுங்க. அப்புறம் செங்கழு நீர் ஓடை எனப்படும் நீரோடை கோவிலுக்கு அப்பால் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க அந்த தீர்த்தம். இந்த கோவிலை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னாவே 1 நாள் ஆகுங்க. இங்கே பதவி உயர்வு, பணி மாற்றம்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ராகுகால துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா வெற்றி அடையுங்க. இங்கே இருக்கிற சண்முகரை வழிபட்டிங்கன்னா பகை விலகுங்க. இங்கே குழந்தை வரம் வேண்டும்னு நினைக்கிறவங்க நீலோத்பலாம்பிகை வழிபட்டு வாங்க. அர்த்த ஜாமத்தில் நைவேத்தியம் செய்து பால் சாப்பிட்டா குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது ருண விமோச்சன பெருமாளை வழிபட்டிங்கன்னா கடன் தொல்லை, உடற்பிணிகள் ஆகியவனையும் விட்டு விலகுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே மூலவர் வன்மீகிநாதரை வழிபட்டிங்கன்னா எண்ணற்ற வரங்களும் செல்வ செழிப்பும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பாவங்கள் நீங்கும், ஆணவம் மறையும். அம்மன் சன்னதியில் உள்ள அச்சர பீடத்தை வணங்கினீங்கன்னா கல்வி அறிவு பெருகுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தல பெருமைன்னு பார்த்தீங்கன்னா திருநாளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும். சத்தியகுப்தன் என்ற அசுரன் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இவனை சனி தோஷம் பிடித்தது. எனவே நவ கிரகங்களை எதிர்த்து போரிட்டான். பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டான். சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனைப்படி நவகிரகங்களை காப்பாற்றினார். அதனால தான் இங்கே நவகிரக சன்னதி எல்லாமே இருக்குங்க. நவகிரகம் 9 நவகிரகங்களும் இந்த கோவிலில் இருக்குது. கண்டிப்பாக அந்த நவகிரகங்களையும் கும்பிட்டுட்டு வாங்க. பக்கத்துலேயே சிவன் இருப்பார். இங்கே நவகிரகங்கள் இங்கே நேர்கோட்டில் சிவன் நோக்கியபடி வச்சுருக்காங்க அந்த நவகிரகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலை கிரகங்களின் சன்னதியில் உள்ளதுங்க.
அந்த கீழே இருக்க பாருங்கள், சின்னதாக கீழே அப்படி பார்த்தா தான் தெரியும் விநாயகர், குட்டி விநாயகராக இருப்பார். எனவே தான் திருவாரூர் செல்ல வேண்டும் சொல்லுவாங்க. இந்த தியாகராஜ கோவிலில் பார்த்தீங்கன்னா 84 விநாயகர் இருக்காங்க. இவர்களில் 4 விநாயகருக்கு மட்டும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. அம்மன் சன்னதி பிரகாரத்தில் உள்ள நடுக்கம் தீர்த்த விநாயகர், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வழிபடலாம். இதை மேற்கு கோபுரத்தின் அருகில் சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட பொன் நிஜ தங்கம் தானா என்பதை சோதித்து பார்த்து தந்த மாற்றுரைத்த விநாயகர். அடுத்தது சிவன் சன்னதியின் முதல் பிரகாரத்தில் மூலதார கணபதி சுருண்டு படுத்த 5 தலை நாகத்தின் நடுவில் விரிந்த தாமரைப்பூ மீது நர்த்தனம் ஆடும் நிலையில் உள்ளாருங்க. யோகா பழகிறவங்களாம் இவரை வணங்குவது ரொம்பவே சிறப்பு. அடுத்தது வாதாபி கணபதி. இந்த விநாயகர் முன்பு நின்றுதான் திருவாரூர் முத்து சுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதியும் என தொடங்கும் பாடலை பாடினாருங்க. சந்திரனை தலையில் சூடிய அம்பிகை திருவாரூர் மூலவரை வன்மீகநாதர் என்ற திருப்பெயரிட்டு அழைக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. இப்போ அடுத்தது நாங்கள் ராகு பகவான் கோவிலுக்கு போயிருக்கோம். அங்கே தான் மதியம் லஞ்சு கொடுத்தாங்க. சாம்பார், அவரைக்காய் கூட்டுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போது ஏழையையும் குபேரனாக்கும் திருநாகேஸ்வரம் சூரிய புஷ்கரணி நம்ம பார்க்க போறோம். அந்த தீர்த்தத்தில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து கோயிலுக்குள்ள காரைக்கால் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு இந்த திருநாகேஸ்வரம் கோவில். இதோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு அமைந்துள்ள ராகு பகவான் நாகராஜன் பூஜித்த ஸ்தலங்க இது. அதனால தான் இந்த தலத்திற்கு திருநாகேஸ்வரன்ற பெயரே வந்திருக்கு. ராகு பகவானுக்கு தென்புறமாக பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவியும், வலப்புறமாக கஜலட்சுமியும் நர்த்தன கணபதியும் உள்ளனர். உட்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் அவருக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்களும் இருக்கிறாங்க. இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா நல மகாராஜாவிற்கு 7.5 நாட்கள் சனி நீக்கிய ஸ்தலம் ஆகுங்க. சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனை நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்தலம் இது. நவகிரக சன்னதி தனியாக இருக்குங்க இந்த இடத்துல. இங்கே இருக்கிற அம்பாள் பார்த்தீங்கன்னா தவ குளத்தில் இருக்கிறாங்க. சகல மூர்த்திகளும் அம்பாளை சுற்றி இருக்கிறத நீங்கள் காணலாம். இங்கே இருக்கிற தேவி பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக திகழ்கின்றாங்க. மலைமகள், அலைமகள், கலைமகள் என மூவரும் ஒன்றாக எழுந்தருளிய சக்தி பீடமுங்க இது. அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வது கிடையாதுங்க. இங்கே புனுகு சொட்டம் தான் சாத்தப்படுறாங்க. கௌதம முனிவர் மனைவி அகலியிடம் இந்திரன் தவறாக நடந்துக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கின முனிவர் பார்த்தீங்கன்னா, நீ துர்நாற்றம் உடைய ஒரு பூனையாக மாற கடவாய் என்று சாபம் பண்ணுறாருங்க. அந்த சாபம் நீங்கிட இந்திரன் திருநாகேஸ்வரம் அன்னை கிரிகுஜாம்பிகையை அர்த்த ஜாம பூஜை முடிந்ததும் தரிசனம் செய்ய சாபம் நீங்கி பழைய உருவம் பெற்று நிம்மதி அடைந்ததாக இக்கோவில் ஸ்தல வரலாறு கூறுகிறது. ராகு தோஷம்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வணங்கிட்டு போங்க, கண்டிப்பாக சரியாகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் வெளிப்பிரகாரத்தில் ராகு பகவான் அவரது 2 தேவியருடன் இருக்காருங்க. இப்போ இங்கிருந்து பக்கத்திலே ஒரு 10 நிமிஷம் தூரத்திலேயே தான் இருக்குது உப்புலியப்பன் கோவில், பெருமாள் கோவிலுங்க. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். 108 திவ்ய தேசங்களில் இது 13வது கோவிலுங்க. உப்பில்லாத உணவை உண்பதற்கு ஒப்புக்கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும், ஒப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் பெருமாள் அழைக்கப்படுறாருங்க. தென் திருப்பதி என்று ஸ்தலம் சிறப்பு பெற்றதுனால இப்பெருமாளுக்கு தனி சுப்ரபாதம் உண்டுங்க. இங்கே பூமாதேவி சமேத ஒப்பிலியப்பன் பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே உப்பில்லாத நிவேதனம் தாங்க அளிக்கப்படுறாங்க. உப்பில்லா நிவேதனம் அளிக்கப்படும் ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தாங்க. பெருமாளுக்கு வலப்புறத்தில் வீற்றிருக்கும் தாயார் மூலவர் ஒப்பிலியப்பன், உற்சவர் பொன்னப்பன், தாயார் பூமாதேவி. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அகோத்திர புஷ்கரிணி, அந்த தீர்த்தத்து பக்கத்தில் தாங்க இருக்கும். இப்போது எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக போரி கொண்டு மீன்களுக்கு போடுங்க. இங்கே நின்ற திருக்குளத்தில் இருக்காருங்க. இங்கே ஒவ்வொரு மாத திருவோண தினத்திலும் பார்த்தீங்கன்னா திருமால் சன்னதியில் அகண்ட தீபம், வால் தீபம் ஏற்றப்படுறாங்க. ஆவணி திருவோண தினத்தில் காலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளி நாட்டாறு தீர்த்தத்தில் நீராடுகிறார். ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று மார்கண்டேய மகரிஷி திருமாலை கேட்டு கொண்டதால
பெருமாள் பிராட்டியை பிரியாமல் இருப்பாருங்க இந்த இடத்துல. அவருடன் இணைந்து பவனி வருவது இன்றும் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தங்க குடம் கொண்டே திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் எடுக்கிறாங்க. அனுமனுக்கு தங்கவாள் வைர கிரீடம் அணிவிக்கப்படுகிறதுங்க. இங்கே தான் பூமாதேவி அவதரித்த ஸ்தலங்க. இந்த தலத்தில் அனைத்து நைவேத்தியங்களும் உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து போகிற இப்போ நம்ம நைட் டின்னர் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி தான் செஞ்சுருக்காங்க. டைம் 10 ஆயிடுச்சுங்க நைட்டு. இப்போ இதை சாப்பிட்டு நம்ம தங்கிட்டு நாளைக்கு எந்த கோவிலுக்கு போகிறோன்றதை பார்க்கலாங்க. வாங்க பாட்டில் பார்க்கலாம்.